ஒரு லட்சத்தி 50,000 ரூபாய் லீஸ் எடுக்கலாம். 1,50,000 பிரைஸ் வந்து இது 3,90,000. டிஸ்கவர் 110 2018 மாடல். 2018 பஜாஜ் அவெஞ்சர். இது இந்த 2016 மாடல். தேர்ட் ஓனர் 11,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் ஓட்டம். வேகோ 2017 மாடல். பல்சர் 180 2010 ஜமா அண்டர் ரேசர். இதோட லீஸ் எடுக்கலாம். கிலோமீட்டர் என்ன? வணக்கம் ப்ரோ, நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தோம்னா நொதங்க ஸ்கூலு பக்கத்தில் நினைக்கிறேன். நிற்கிறோம் பார்த்தோம் இங்கே பழைய பைக்குகள் விற்பனை நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன பார்த்தோம்னா சக்தி வேண்ட ஒரு வாகன விற்பனை, 2ஆம் தர வாகன விற்பனை நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னென்ன பைக்குகள் நிற்குது, என்னென்ன விலையில் போகுது, என்னென்ன லீசிங் பஸ் இருக்குது, இந்த காணொலி முழுமையாக போகுது. அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டுங்க. வாங்க காணொலியில் போவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்ப என்ன மாதிரி பைக் விற்பனை எல்லாம் போகுது, என்ன மாதிரி காசுகள் அறியலாமா? நார்மலா போய்கொண்டு இருக்குது. இப்ப புது பைக் வந்து காசு குறைஞ்சிருக்கா குறையல? கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே அண்ணா. இப்ப என்னென்ன பைக் நிக்குது உங்கள்கிட்ட? என்ன பேஷன் ப்ரோ நிக்குது, டிஸ்கவர் நிக்குது, மற்ற பஜாஜ் அவெஞ்சர் நிக்குது, பல்சர் 180 150. சரி அண்ணா, ஒன்னொன்னா பாப்போம். ஓகே. என்னம்மா என்ன இது பேஷன் ப்ரோ 2013 மாடல். 2013 மாடல். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர் சைக்கிள். எவ்வளவு கிலோமீட்டர் யூஸ் பண்ண? இது கிலோமீட்டர் வந்து 70,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. ஓகே. இன்ஜின் எல்லாம் மாத்தினா இல்ல? இன்ஜின் செய்திருக்கு. ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. ஓகே. எவ்வளவு இருக்கு இதுண்ட பிரைஸ் வந்து 3,50,000 ரூபாய். 3,30,000 அப்படி கொடுக்கலாம். ரியல் வந்து பார்த்து கொடுக்கலாம். லீசிங் இருக்கா? லீஸ் செய்யலாம். 1,50,000 ரூபாய் லீஸ் எடுக்கலாம். 1,50,000. ஓகே. இதுவும் பெசம் ப்ரோ தான். 2017 மாடல். 2017 மாடல். ஓகே. இதுக்கு 10 லட்சம் ரூபாய் லீஸ் எடுக்கலாம். 10 லட்சம். ஓகே. இது 65,000 கிலோமீட்டர் ஓடி நிக்குது. ஒரிஜினலோட நிக்குது. ஒரிஜினல் ஒண்ணு மாதிரி இன்ஜின் செய்யல. இல்ல. ஓகே. இது லீசிங் மெசேஜ் என்ன மாதிரி இருக்கு? லீஸ் அதான் 10 லட்சம் ரூபாய் லீஸ் எடுக்கலாம். 10 லட்சம். டோட்டல் பிரைஸ் என்ன மாதிரி? டோட்டல் பிரைஸ் வந்து இது 3,90,000. 3,90,000. ஓகே. இத நீங்க நொதன் ப்ரோவின்ஸ் மட்டும் தான் எடுக்கறீங்க. கூடுதலான நொதன் ப்ரோவின்ஸ் தான். அன்ரன் சைக்கிள் வெளிமாட்டம் பாரது. அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கிளியரா பார்த்தான் சைக்கிள் எடுக்கிறது. லீசிங் பஸ் என்ன நீங்களே செய்யலாம்? நாங்களே செய்து கொடுக்கலாம். என்னென்ன ஓட்டு இருக்கு அப்படின்னு இப்போ யார் எடுக்கணுமோ ரெண்டு ஐசி, ஃபேமிலி கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2, ஒரு கேரண்டர். இது என்னம்மா என்ன? இது டிஸ்கவர் 110 2018 மாடல். 2018 மாடல். ஓகே. இதுன்ற பிரைஸ் வந்து 4,40,000. 4,40,000. ஓகே. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனது? இது கிலோமீட்டர் வந்து 40,000 கிலோமீட்டர் ஓடி. பஸ் ஓனர் ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. ஓகே. எவ்வளவு லீசிங் பஸ் இருக்கு? இதுக்கு லீசிங் வந்து 10,20,000 ரூபாய் அப்படி லீஸ் எடுக்கலாம். 10,20,000. ஓகே. இப்ப ஆக்லைன் கூட்டி கொண்டு வந்து பார்க்கலாம். நீங்க இப்ப சைக்கிள் பாக்குறீங்கன்னா மெக்கானிக் ஆகுறது அதை கூப்பிட்டு பார்க்கலாம். ஓகே. இது என்னம்மா என்ன? இது பஜாஜ் அவெஞ்சர். இதுன்ற பிரைஸ் வந்து 5,40,000. 5,40,000. ஓகே. இதுக்கு லீஸ் வந்து 2,30,000 ரூபாய் எடுக்கலாம். 2,30,000. டோட்டல் பிரைஸ் எவ்வளவு? 5,40,000. 5,40,000. எவ்வளவு கிலோமீட்டர் யூஸ் பண்ண? இது வந்து கிலோமீட்டர் இது 70,000 கிலோமீட்டர் ஓடி. ஓகே. இது ஒரிஜினலோட நிக்குது. இன்ஜின் ஒன்று இன்ஜின் ஒன்றுங்க வைக்க. இது பல்சர் 150 2016 மாடல். தேர்ட் ஓனர் பைக். ரீகண்டிஷன் தான். ஓகே. இன்ஜின் செய்யல, பாடி எல்லாம் ரீகண்டிஷன். ஓகே. இதுல டோட்டல் பிரைஸ் வந்து 5,80,000. 5,80,000. ஓகே. எவ்வளவு லீசிங் வசதி? 3,80,000 ரூபாய் லீசிங் செய்யலாம். 3,80,000. இந்த பல்சர்ல விலை என்ன போகுது? பல்சர்கள் வந்து இப்ப பல்சர்கள் 180 150 எல்லாம் கூட விரும்ப.
அதனால பல்சர் கொஞ்சம் டிமாண்டா ஓடிக்கொண்டு அதே நம்ம இது கேர்ள்ஸ் பைக்குகள் அது லேடிஸ் பைக்கில் நார்மலா ஓகே. இப்ப வேலைக்கு போறதுக்கு அப்படியே இப்ப எல்லாரும் ஜென்ஸ் பைக்கில் கூட லேடிஸ் பைக் தான் அடிக்கணும். அதனால அது நார்மலா போய்க்கணும். இது என்னம்மா என்ன இது இப்ப 2024 மாடல் என்ரோக். இந்த ஃபுல் பிரைஸ் வந்து 7 லட்சம் ரூபா. 11,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் ஓட்டம். ஒரிஜினல் ஓட்டம் 11,000 கிலோமீட்டர். பாருங்க 11,000 கிலோமீட்டர். இதுக்கு எவ்வளவு லீசிங் வசதி என்னமா இருக்கு? இதுக்கு வந்து 4,30,000 லீஸ் எடுக்கலாம். 4,30,000 லீஸ் எடுக்கலாம். சரி நாங்க இது வேகோ 2017 மாடல். 2017 மாடல். இது இந்த விலை வந்து 5,30,000. 5,30,000. ஓகே. இதுக்கு லீஸ் வந்து 3 லட்சம் ரூபாய் லீஸ் எடுக்கலாம். 3 லட்சம். செகண்ட் ஓனர் பைக். செகண்ட் ஓனர் பைக். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுன்னு? இது கிலோமீட்டர் வந்து 65,000 ஓடி இருக்கா? 21,000. ஓகே. மற்றது இப்ப சைக்கிள் மீட்டர்கள் ஒரிஜினல் மீட்டர்கள் பார்த்து எடுக்கலாம். எல்லாம் மாத்திருவாங்க. டிஸ்பிளே மாற்றுறது ஒரிஜினல் மீட்டர். அதனால மீட்டர்களை பார்த்து சைக்கிள் இன்ஜினை பார்த்து ஓகே நாங்க பாப்போம். என்னமா என்ன இது பல்சர் 180. 2010 மாடல். 2010 மாடல். ஓகே. இது விலை வந்து 4,30,000. 4,30,000. ஓகே. இதுக்கு லீஸ் வந்து 1,50,000 லீஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர் இது தேர்ட் ஓனர் பைக். தேர்ட் ஓனர் பைக். ரீகண்டிஷன் ஃபுல்லா படிச்சவங்க கொடுக்க புதுசு ஓட்டு. இன்ஜின் என்னமா? இன்ஜின் நீட்டா தான் ஒண்ணு. ஓகே சரி நாங்கள பாப்போம். என்னமா என்ன இது ஜமா ரேசர். இதோட விலை வந்து 3,50,000. 3,50,000. ஓகே ஓகே. இதுக்கு லீஸ் வந்து 1,50,000 லீஸ் எடுக்கலாம். செகண்ட் ஓனர் பைக். செகண்ட் ஓனர். ஓகே. ரீகண்டிஷன் பைக் தான். ரீகண்டிஷன். என்ன டச்சப் பார்த்தா இல்ல இன்ஜின் பார்த்தா? இல்ல பெயிண்டிங் பார்த்தா. ஓகே. இது என்னமா என்ன? இது 2016 மாடல். இது செட் ரேசர் ஜமாண்டா தான். இதோட விலை வந்து 4,50,000. 4,50,000. இதுக்கு லீசிங் வந்து 2,90,000 லீசிங் எடுக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடினது? இது மேனுவல் மீட்டர்கள் பார்த்து கேபிள்கள் வளர்ந்தாலும் மீட்டர். ரீகண்டிஷன் பைக். இது என்னமா என்ன? இது வேகோ. இது 2017 மாடல். 2017 மாடல். ரீகண்டிஷன் பைக் தான். ஓகே. இதோட விலையும் 5,30,000. 5,30,000. ஓகே. எவ்வளவு லீசிங்? 3 லட்சம் ரூபாய் லீஸ் எடுக்கலாம். கிலோமீட்டர் என்னமா இது ஒண்ணு? கிலோமீட்டர் இது மீட்டர் புதுசு போட்டுருக்கு. சரியா? ஓகே. சீட்டும் புதுசு போட்டு எல்லாம். சீட் எல்லாம் கவர் அடிச்சிருக்கேன். ஓகே. என்னமா என்ன? இது பிளஸர் 2012 மாடல். இதுக்கு லீஸ் வந்து 1,50,000. இதோட விலை வந்து 3,20,000. 3,20,000. லீஸ் 1,50,000 லீஸ். எவ்வளவு கிலோமீட்டர் ஒண்ணு? செகண்ட் ஓனர் பைக். ஓகே. இதுவும் படிக்கிட்டு ஃபுல்லா புதுசு ஓட்டுருக்கு. இன்ஜின் என்னமா? இன்ஜின் நீட்டா தான். மெக்கானிக்க கூடியது வாங்க சொல்ற வெளியில இல்ல. வெளியில வந்து பேசி தீர்மானிக்கலாம். அதே மாதிரி சைக்கிள் வந்து உடனே வாதுதண்ட தேவையில்லை. மெக்கானிக்க கூடிய போன் நம்பர் தொடர்பு கொள்றேன்டா. போன் நம்பர் சொல்ல முடியுமா? போன் நம்பர் வந்து 077 47 45 569. 569. எங்க இருக்கு? இன்னொரு நம்பர் இருக்கு 076 90 59 935. இது வந்து நவம் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டவா ஆல்ரெடி சந்தி. கிட்ட போய் சந்தி என்ன காட்டினம் அதுல வந்து பாக்கலாம். சந்திலே இருக்கு. ஓகே நன்றி.